வணக்கம் நண்பர்களே, இந்த ஒரு வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ வியூஸ்க்காகவோ இல்லை சேனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவோ இல்லை சப்ஸ்கிரிப்ஸ்க்காகவோ யாருக்கோ இந்த ஒரு வீடியோ வந்துட்டு வெளிப்படுத்தலைன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேணும். அப்புறம் இன்னும் நம்ம நாட்டில் வந்துட்டு இப்பேற்பட்ட மனிதர்கள் இருக்கின்றது இந்த ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு உணர்த்தும். சரிங்களா? இப்பேற்பட்ட நல்ல மனசாட்சி உள்ள மக்கள் நம்ம நாட்டில் இருக்கின்றதை நம்ம ரொம்ப பெருமைப்படணும். ஓகே, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் இந்த நபரை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லவ் யூ தாத்தா அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடையோட லொக்கேஷன் வந்துட்டு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஐயா இது என்ன ஊர்? ஆலங்குடி. ஓகே, ஊர் வில்லேஜ் தான் அது. ஊர் பேர் வந்துட்டு ஆலங்குடி சொல்கிறாங்க. எங்கே இருக்குன்னா மதகுப்பட்டியிலேருந்து நாங்கள் வந்தோம். மதகுப்பட்டிலேருந்து வந்தோன்னா கல்லல் டு காரைக்குடி லைனு. ஓகேங்களா? அந்த இடத்துல இருக்குது. எடுத்துகிட்டு இருக்காரு. ஸ்டாக் பண்ணி விற்கிறதுக்கெலாம் வேலையே இல்லை. இந்த மாதிரி சின்ன கடையிலலாம் சாப்பிட்டிங்கன்னா ஸ்டாக் பண்ணி விற்கிறதுக்கெலாம் வேலையே இல்லை. உடனே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்து கொடுக்குறாங்க. பார்த்துருப்பீங்க, கத்தாழையிலேருந்து வெட்டி இருக்கும்போது பார்த்துருப்பீங்க. கத்தலை செடி தான் இருக்குது. இல்லை அம்பிளை தான் அம்பிளை சூப்பராக கவர் ஆகுது. அதுதான் மசாலா, இஞ்சி, கறிவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு மசாலா ரெடி பண்ணுறீங்களா? ஆமாம், அதை ஊற வைக்கணும். ஊற வச்சா இந்த தார் இருக்குல்ல, அதை கத்தாழை ஜூஸுக்கு ஊற்றலாம். கூழுக்கு ஊற்றலாம், கஞ்சிக்கு ஊற்றலாம். ஒரு மசாலாலே இவ்வளவுக்கு பண்ணலாமா? மனம் இருக்கும். சரி சரி. சுவையான சின்ன உரப்பு இருக்கும். எவ்வளோ நாளாக எங்கள் நகையில் கடை போட்டிருக்கீங்க? 1.5 வருஷத்துக்கு மேலே. சரி சரி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே கடையில் வந்து ஒரு 4 வெரைட்டியில் வந்துட்டு சர்பத்து போட்டுட்ருக்காங்க. நான் இது வரைக்கும் இது குடிச்சிருக்கேன். இந்த பிளாக் கலர் என்ன யாருன்னு கேட்டேன், கிரேப்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி வயிறு ஃபுல்லாக ஆகலைன்னா சர்பத்தையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கிரேப் சர்பத்து நான் அது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது வெயிலுக்கு வந்துட்டு எதமாக கூழ் சர்பத்து, கூல்ட்ரிங்க்ஸ், அதாவது குளிர்பானங்கள் எல்லாம் அந்த கடையில் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, ஐயா சொன்ன மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு தேவையான அந்த இது மட்டும் எடுத்துட்டாங்க, கத்தாழையை மட்டும் எடுத்துட்டாங்க. அதை வந்துட்டு வாஷ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. சரிங்கய்யா, அது ஐயா என்ன சொல்கிறாருன்னா சொல்லுங்கய்யா, எப்போ சாப்பிடணும் இந்த கத்தாழை ஜூஸ்? வந்துட்டு கத்தாழை ஜூஸ் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது, ஆரோக்கியம். அதுக்கடுத்து சந்தர்ப்பம் சப்போஸ் இப்போ நேரம் இல்லை சாப்பிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு பிறகு எப்போ நாளும் சாப்பிடும். சரி சரி சரி. உடம்புக்கு நல்லது அந்த மாதிரி சாப்பிட்டா. ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு, அல்சர், அதுக்கப்புறம் கண் எரிச்சல், இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே தேவைப்படும். நீங்கள் கஸ்டமருங்களா? அடிக்கடி சாப்பிட்றது நம்ம சரி சரி. ரெகுலராக அவர் வந்துட்டு ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்காராமா. அவரே ரிவ்யூ கொடுக்குறாரு இந்த கடைக்கு வந்துட்டு. பார்த்துக்கோங்க. அப்படிங்களா? இவ்வளோ தூரத்துலேருந்துலாம் வர்றாங்களா? ஆமாம், எங்கே மருந்து இருக்கோ அங்கே தானே வைத்தியம் இருக்கும். ஆனால் அதோடைய மற்ற இடத்துல போடுறது கொஞ்சம் கசப்பு தெரியும்னு நினைக்கிறேன். நான் போடுறது சுத்தமாக கசக்காது. சரி சரி. அதையும் உங்கள் கைப்பக்குவத்தை இருந்தால் நீங்கள் பார்த்துடலாமே. சரி சரி சரி. மனத்தை எடுத்துரும், நாற்றத்தை. கசப்பும் இருக்காது. சரி சரி சரி. சூப்பராக இருக்கும். இதில் வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணுவீங்க? ஸ்வீட் எதுவும் ஆட் பண்ணுவீங்களா? இல்லை இல்லை, ஸ்வீட்டு கிடையாது. அப்படியே கத்தாழையை மட்டும்தான் அரைச்சி கொடுப்பீங்க. மிளகு, உப்பு, உப்பும் கத்தாழை மட்டும். தயிர், தயிர் போடணும், சீரகம் போடணும், இந்த மசாலா தண்ணி ஊற்றணும். சரி சரி. பார்த்தீங்க, மிக்ஸி ஜாரில் போட்டார். ஒரு தானே மசாலா எடுத்துகிட்ருக்காரு. அதாவது இந்த ஒரு மசாலா தான் எல்லா வெரைட்டிஸ்க்கும் யூஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. அந்த அதோட சாறு எடுத்து
இது பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அடுத்து எலுமிச்சம்பழம், மங்களம். சரிங்க. உப்பு சேர்க்குறீங்க. அது என்ன இது பவுட்ரு சேர்க்குறீங்க? ஜீரகப்பொடி. ஜீரகப்பொடி சூப்பர். வெங்காயப்பொடி. ஆ, உழவு சேர்க்கணுமா? ஆமாம். அப்புறம் தயிர். அவ்வளோதான். மல்லித்தலை இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம். என்னங்க? மல்லித்தலை. மல்லித்தலை வேணும்னா போட்டுக்கலாம். ஆமாம். சரி சரி. ஏற்கனவே அதில் போட்டிருக்கு. இதில் கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் சரி சரி சரி. நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போவே மனம் வருது. அந்த ஸ்மெல் இப்போவே வருது. மசாலாவோட ஸ்மெல்லு ஒரு மாதிரி மோர் ஸ்மெல் மாதிரி. வெளியே ஏற்றிட்டுருக்கு. ஓகே, வெளியில் வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு. ஏதோ மில்க் மாதிரி இருக்கு. ஐஸ்லாம் சேர்க்க தேவையில்லை என்னங்கய்யா? ஆ, நார்மலாகவே ஓகே. அந்த மாதிரி பார்த்துடலாமா? சுத்தமாக அந்த கசப்பு கத்தால கசப்பே இல்லை. சுத்தமாக அந்த கசப்பே இல்லை. நார்மலாக மோர் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இந்த மல்லிக்கொலை எல்லாம் போட்டு மோர் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? மல்லிக்கொலை டேஸ்ட்டு மோர் டேஸ்ட்டு தான் இருக்குது. அந்த கசப்புன்றதே இல்லை. லைட்டாக அந்த கத்தால வந்துட்டு கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஒன்று நல்லா இருக்குது. நல்லா அந்த கூழ்லாம் கறப்பாங்கல்ல, சேம் கூழ் குடிக்கிற மாதிரி தான். நல்லா திக்காக கூழ் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. கூழ் அந்த வெங்காயம்லாம் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கடிச்சு சாப்பிட அந்த கத்தால கொஞ்சம் நல்லா கொடுக்குது. ஓகே, சூப்பர். சரிதான், சூப்பர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு நல்லது. இது வந்துட்டு ஃபீலாக இருக்குல்ல, கண்டிப்பாக உடம்புக்கு நல்லா. ஜூஸு 40 ரூபாய்க்கு மேலே ஒர்த்து தான். சாதாரண லெஸ்ஸி சாப்பிட்டாலே இப்போலாம் வந்துட்டு 80 ரூபா 90 ரூபா வாங்குறாங்க. பரவாயில்ல, இவ்வளோ கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ஹெல்த்தி வேறு. இவ்வளோ லோ ப்ரைஸில் கொடுத்துட்டு வந்துட்டு நம்ப முடியாத ஒரு விஷயம் தான். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன், கீழேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயா ஓகேங்களா? சாதாரண ஜூஸ் மட்டும் இல்லை, ஐயாவோட பாசமும் கலந்துருக்கு. அந்த அளவுக்கு செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே, அப்புறம் அதாவது பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்தேன். 40 ரூபா ஜூஸு 100 கொடுத்தேன். 2 ஜூஸ் கேட்டு ஐயாவோட பெருந்தன்மை மனசை தொட்டு நல்லா பழகிட்டோம். மற்றவங்க நல்லா பழகின்ற மனசில் ஒரு ஜூஸுக்கு மட்டும் காசு போடுறது அப்படின்ட்டு 40 ரூபா எடுத்துகிட்டு 60 ரூபா கொடுத்துருக்காரு. ஓகேங்களா?